மா மாவு புளிச்சிருச்சுனாங்க அந்த மாவை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு லைட்டான உப்பு சேர்த்து நீங்கள் தோசையாக சுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. மாவை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. பாருங்கள், ஒரு தோசை வெந்துகிட்ருக்கா, வெந்துகிட்ருக்கு. தோசை வெந்துகிட்ருக்கா, தோசை சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஏங்க வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு விற்கிற விலைவாசிக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்து உண்மைனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். ஃபுல்லுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசி அந்த மாதிரி. மாவு புளிச்சிருச்சுன்னா பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயமோ சேர்த்துக்கோங்க. மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. லைட்டான உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கூட சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால் இதை மட்டும் போட்டு தான் நான் சுட்டு சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.